வணக்கம் நண்பர்களே. சென்ற பகுதியில் நம்ம முவாத் பின் துக்ளக் அவருடைய ஆட்சி எப்படி துவங்கப்பட்டுச்சு, அவருடைய தந்தையோட இறப்பு, அதற்கப்புறம் அவருடைய ஆட்சி எப்படி துவங்குச்சு அப்படிங்கிற மாதிரி விவரங்களை பார்த்தோம். முதல்ல நான் வந்து இந்த முவாத் பின் துக்ளக் ஒரு அறிமுகம் மாதிரி இந்த காணொலியில் தந்துடுறேன். என்ன அப்படின்னா, எனக்கு வரலாறு படிக்கணுங்கிற ஆர்வம் வந்து சின்ன வயசுலேயே இருந்திருக்கு. ஆனால் என்னென்னா, எனக்கு இந்த இஸ்லாமியர்களோட வரலாறு, முக்கியமாக டெல்லி சுல்தானியத்தை பற்றியும் முகலாயர்களுடைய வரலாறு படிக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, மதன் அவர்கள் எழுதின வந்தார்கள் வென்றார்கள் புத்தகம் வந்து எனக்கு ஒரு தடவை படிக்க வாய்ப்பு கிடச்சிது லைப்ரரியில். அந்த புக்கு வாங்கி படிங்க. அது கொஞ்சம் சுவாரஸ்யமான புக்கு, சரிங்களா? அது டிஎன்பிசியில் தரக்கூடிய கேள்விகளுக்கெலாம் அதில் வருமா அப்படின்னா, அதெல்லாம் அது வருங்கிறது அடுத்த விஷயம். வரும் வராங்கிறத விட உங்களுக்கு வரலாறு படிக்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யத்தையும் அந்த புக்கு தரும், சரிங்களா? வாய்ப்பு கிடச்சா அந்த புக்கு எடுத்து படித்து பாருங்கள். இல்லை கேட்கும்போது நிறைய பேர்த்துக்கு அந்த புக்கு படித்தவர்களாக கூட இருக்கலாம், சரிங்களா? எனக்கு அந்த புத்தகம் படித்து தான் அதுக்கப்புறம் நான் வந்து வரலாறு மேலே ரொம்ப ஆர்வமாக படிக்க ஆரம்பித்தேன், சரிங்களா? எனக்கு தனிப்பட்ட நான் வரலாற்று மாணவன் கிடையாது, என்னுடைய பாடமும் வரலாறு கிடையாது. சரி, இந்த முவாத் பின் துக்ளக் அப்படிங்கிற இந்த கேரக்டர் எனக்கு எப்படி பரிச்சயம் அப்படின்னா, சோ அவர்களுடைய நாடகமான முவாத் பின் துக்ளக் அப்படிங்கிற நாடகத்தோட ஆடியோ நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் சின்ன வயசில். எங்கள் அப்பா டேப் ரெக்கார்டரில் அந்த நாடகம் போட்டிருப்பாங்க. அந்த நாடகம் வந்து ஒரு சமகால அரசியல் வரலாற்று சமகால அரசியல் எப்படி இருந்துச்சு, அதாவது 1960 இருந்த அரசியலில் நடந்த நையாண்டிகளான விஷயத்தை வச்சு அந்த நாடகம் இருக்கும். கேட்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அந்த நாடகம் நான் கேட்டிருக்கேன். அதில் தான் இந்த முவாத் பின் துக்ளக் வந்து எனக்கு அறிமுகமாக ஆனார். ஃபஸ்ட்டு நான் அந்த முவாத் பின் துக்ளக் எப்படி இருப்பாருன்னு அந்த நாடகத்து மூலிமா நான் கற்பனை பண்ணேன்னா, மிகப்பெரிய ஒரு கோமாளி மாதிரி இருப்பார், எடுத்தேங்க ஊத்தேங்கிற மாதிரி நடந்துப்பார். அவருடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு புலிகேசி மாதிரி இருக்கும். எம்சி அரசன் 23ஆம் புலிகேசி இருக்கார்ல, அந்த மன்னர் மாதிரி இருக்குங்கிற மாதிரி நான் கற்பனை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் புத்தகங்கள்லாம் படிக்கும்போது தான் நான் அவர் கற்பனை தவறு, அவருடைய உண்மையான தோற்றம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு புரிய ஆரம்பிச்சிது. ஏன்னா முகமது துக்ளக் பார்த்திங்கன்னா இருந்த சுல்தான் மன்னர்கள்லேயே டெல்லி சுல்தான்கள்லேயே முகலாய சுல்தான்களையும் சேர்த்தியே மிகப்பெரிய படிப்பாளி அவர் தான், சரிங்களா? அவருக்கு வானியல் பற்றிய படிப்பு இருக்குது, சமஸ்கிருதம் நல்லா படிப்பார், பாரசீகம் அந்த லாங்குவேஜ் நல்லா அத்துப்படி, கவிதைகள் தெரியும், அரிஸ்டாட்டிலுடைய தத்துவங்கள்லாம் தெரியும். பாருங்கள், அரிஸ்டாட்டில்ங்கிறது கிரேக்க தத்துவஞானி, கிட்டத்தட்ட ஐரோப்பியா சேர்ந்தவர். அவருடைய தத்துவங்கள் கூட முவாத் பின் துக்ளக் தெரியும். பேச்சில் கூட கவிதையாக பேசுவார். முக்கியமாக பார்த்திங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு திறமைங்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அவருடைய கையெழுத்துக்கலை, கேலியோகிராஃபின்னு சொல்லுவாங்க. அந்த கேலியோகிராஃபியில் அவர் வாழ்ந்த காலங்களில் அவர் தான் சிறந்தவராம். அதாவது அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அச்சு ஊடகம் இல்லை, அச்சு பிரிண்டர்லாம் கண்டுபிடிக்கல, எல்லாமே கையெழுத்து தான் பிரதி எடுப்பாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் கூட சொல்கிறேன். அவுரங்கசீப்னு ஒரு முகலாய மன்னர் இருந்தார்ல, அவர் தன்னுடைய அன்றாட செலவுக்கு தன்னுடைய குரானை வந்து கையால் எழுதி விற்பாராம், சரிங்களா? அப்போ அச்சு எந்திரம் இல்லாதங்காட்டி நீங்கள் பிரதி எடுக்க முடியாதுல்ல, எல்லாமே கையில் தான் எழுதுவாங்க. அப்போ அந்த குரானையே கையில் எழுதி விற்று அந்த காசோட தான் அவர் வந்து தன் வாழ்க்கையை ஓட்டுனார். அவர் வந்து அரசராக இருந்தால் கூட அந்த காசு தான் ஓட்டுனார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரலாற்று குறிப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து அது ஒரு தொழிலாக இருந்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். கையில் எழுதி விற்கிறது ஒரு தொழிலாக இருந்திருக்கு. சரி, இந்த தகவல் வச்சுக்கோங்க. இந்த கலையில் வந்து அப்போ அவர் ரொம்ப சிறந்தவராக இருந்திருக்கார், நம்ம அப்படி பிடிச்சிக்கலாம், சரிங்களா? அவர் நல்ல பேச்சாளரும் கூட, பகுத்தறிவாதி, இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி இந்த சுல்தான்கள் பார்த்திங்கன்னா ஒரு உயர்குடியை சேர்ந்தவர்கிட்ட தான் நேரடியாக கூட பேசுவாங்களாம், சரிங்களா? பால்பன்லாம் அது ரொம்ப கண்டிப்பாக இருந்திருக்காரு. அடிமை வம்சத்தில் இருக்கிற ஒரு சிறந்த மன்னர்னு சொல்கிற பால்பனு குடியறிந்து பேசுவாராம், சரிங்களா? தகுதியான அப்போ அது தவறான விஷயந்தான். அந்த மாதிரி ஆளுக்கு தான் பேசணும் அப்படின்னு அலாவுதீன் கில்ஜி கூட அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு, அப்புறம் அதுக்கப்புறம் வந்தவர் கூட. ஆனால் இவர் மட்டும்தான் முவாத் பின் துக்ளக்லாம் அதெல்லாம் உடச்சிருக்காரு, பகுத்தறிவாதியாக இருந்திருப்பாராட்டிருக்கு, சரிங்களா? அவர் வந்து இந்த குடிப்பெருமையெல்லாம் பார்க்காம தகுதி அடிப்படையில் தான் ஆளுகளை பக்கத்தில் வச்சுருக்காரு. அவர்கிட்ட தான் பழகியிருக்காரு, தகுதி அடிப்படையில் தான் பழகியிருக்காரு. நான் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். இவ்வளவு நல்லவர், அதுதான் கான்செப்ட்டு. பகுத்தறிவாதியாக இருந்திருக்காரு, படித்தவராக இருந்திருக்காரு, புலவர்களை வந்து கௌரவிக்கிறா இருந்திருக்கிறாரு. அதே நேரத்தில் மத சகிப்புத்தன்மையும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு மற்ற சுல்தானை கம்பேர் பண்ணும்போது. இவர் இஸ்லாம் மேலே அந்தளவுக்குலாம் இஸ்லாம் பரப்பணுங்கிற மாதிரிலாம் எண்ணம் அவருக்கு அதிகமாக இருந்த மாதிரியும் குறிப்புகள் இல்லை. கோயில்கள் இடித்தாருங்கிற மாதிரிலாம் எந்த குறிப்புகளும் இல்லை.
இவ்வளவு நல்லவராக இருக்கார், ஆனால் இவரை தான் வந்து ஒரு மோசமான ஒரு கோமாளியான அரசர் அப்படின்னு சித்தரிக்கிறாங்க. இதுதான் ஆச்சரியமான விஷயம். பாருங்கள், அவருக்கு எது பிடிக்காதுங்கிற ஒரு லிஸ்ட்டு கூட இருக்குது குறிப்புகளில். என்னென்னா, அவருக்கு வந்து ஜோக் அடிக்கிறது பிடிக்காதான், கற்பனை கதைகள் சொல்கிறது பிடிக்காதான், அந்த புறத்துலேயே இருக்கிற மன்னர்கள் மத்தியில் இவர் அந்த மாதிரிலாம் இல்லை, நிர்வாகங்கள்லாம் பார்ப்பாராம். சரிங்களா? இப்படிப்பட்ட நல்ல நல்ல குணங்கள்லாம் இருந்திருக்கு. அவர்கிட்ட மோசமான குணமாக அமைஞ்சது என்னென்னா, எல்லாத்துக்கும் சந்தேகப்படுறது. பாருங்கள், சந்தேகங்கிறது ஒரு கொடிய வியாதி அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. உண்மையும் கூட அதுதான். அவர் எல்லாத்தையும் சந்தேகப்படுவார். யாராவது நம்மளை கொன்றுவாங்களோ அப்படின்ட்டு. சரிங்களா? அதனால் யார்கிட்டையும் ஒரு பற்றுதலாக இல்லை. இது அவர்கிட்ட இருந்த ஒரு மோசமான குணம். அடுத்தது, எந்த விஷயத்தையும் ஆழ்ந்து யோசிக்காமல் படபடன்னு செஞ்சிடுறது. தான் தான் அறிவாளி, யாரும் எனக்கு ஒரு யோசனைன்னு சொல்லக்கூடாது, அவங்க யோசனைப்படிலாம் நான் நடக்க தேவையில்லை, நம்ம பண்ணுறது சரிதான் அப்படிங்கிற எண்ணமும் அவருக்கு இருந்திருக்கு. இந்த 2 குணம் தாங்க மெயின் அவர் தவறான குணம். சரிங்களா? எல்லாத்தையும் மதிக்காமல் இருக்கிறது, தான் அறிவாளி நினைக்கிறது, யாரையும் நம்பாமல் இருக்கிறது, அப்புறம் கொடூரமான குணம் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் வரலாற்றில் அவருக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பேரை மோசமான பேராக மாற்றி விட்டுருச்சு. சரி, அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணினார் அப்படிங்கிறத நம்ம வர இருக்கிற காணொலியில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரி, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.